வணக்கம். மீன ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 12வது ராசி. வெளிநாடு வெளி மாநிலத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. காலுடைய பாதத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். இப்போது மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துகிட்ருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஏப்ரல் 3ஆம் தேதி மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். புத பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி மேச ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் ஏப்ரல் 20ஆம் தேதி ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார். இந்த 4 கிரகங்கள் தான் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதே பொசிஷனில் தான் வந்து பயணிக்கும். மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 4ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை வந்து பார்க்குறார். 10ஆம் வீட்டை வந்து எப்போவுமே வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறது வந்து சிறப்பு. ஏன்னா ஜென்மச்சனியில் வந்து மெயினாக வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் தான் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாக வந்து வரும். அப்படிங்கும்போது 10ஆம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. எப்பவுமே வந்து குரு பகவான் வந்து 10ஆம் வீட்டை பார்க்குறது வந்து அது ஒரு சேஃப்டி. ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து உள்ளே வந்து சனி பகவான் கூட இணைகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து அவரும் வந்து மீனராசிக்கு வந்து வர்றார். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு மிக்சிங்கான பலன்கள் தான் வந்து நடக்கும். அதில் வந்து பகை கிரகங்களும் வேறு அதிகமாக இருக்குது. சந்திரனுக்கு சனி ஆகாது, சனிக்கு செவ்வாய் ஆகாது. ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்படிங்கும்போது உங்கள் மூளை போட்டு கொஞ்சம் குழப்பி எடுக்கும். இதை செய்யலான்னா இது தப்பாக தெரியும், இது ரைட்டாக தெரியும். சரி இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலான்னு நினச்சிங்கன்னா அது ரைட்டாக தெரியும், ராங்காக தெரியும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து மீனராசிக்காரங்க தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு மாதமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து இருக்குது. ஏற்கனவே வந்து ஜென்மச்சனியில் பாடாப்பட்டுருக்கிறீங்க. அதில் செவ்வாய் சனி இணையிறது வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து இணையும் போது தேவையில்லாத பிரச்சனை வந்து உங்களை தேடி வந்து வரும். அவங்க மூலிமா வந்து தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கொடுத்துரும். அதனால் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம்னே வந்து இந்த ஏப்ரல் மாதத்தை வந்து நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடம் தான் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வீடு வந்து இயங்கும்போது ஒரு வீடு வாங்குறக்கோ இடம் வாங்குறக்கோ வந்து கையில் வந்து உங்களுக்கு பணம் இருக்காது. ஏதாவது ஒரு தேவையில்லாத கடனை வாங்கி ஏதாவது ஒரு தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறனால கடனை வாங்கி வீடு கட்டுறது, கடனை வாங்கி இடம் வாங்கி போடுறது, கடனை வாங்கி வீடு மாற்றுறது, இந்த மாதிரி கடன் பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டான அமைப்பு. ஏன்னா அவர் 4ல் வந்து கேந்திரத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை வந்து 10ஆம் வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்காது. என்ன இருந்தாலும் ஜென்மச்சனியில் கடுமையான பலன்கள் நடக்கும். அப்படின்னாலுமே 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒரு வகையான சேஃப்டி தான். ஏன்னா பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு அளவுக்கு பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மையான பலன்களை வந்து வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி வந்து உண்டு. அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் வந்து 12ஆம் இடத்துல ராகும் 6ஆம் இடத்துல கேதும் இருக்கிறதுனால வேற்று இனத்துக்காரங்க வேற்று மொழிக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற்று இனத்துக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கிறது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில்
பணத்தை போட்டு அதை தொழிலை தொடங்கிடலாம், இதை தொழிலை தொடங்கிடலாம், இதில் பணத்தை போட்டோம்னா டபுளாக எடுத்துடலாம், ட்ரிபிளாக எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அறிமுகம் ஆவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது வந்து சிறப்பு. யாருக்கும் வந்து ஜாமீன் போடுறது, பணத்தை வாங்கி கடனாக கொடுக்கறது, நகையை வந்து கடனாக கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மீனராசிக்காரங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசிக்காரங்க வந்து புரட்டாதி நட்சத்திரம், உத்தட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். நீங்களே காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து வரக்கூடிய அன்னைக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறில் வந்து இருக்கணும். ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு போய் அங்கே தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து விட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு சனி பகவான்கிட்ட போய் நீங்கள் மனமுருகி வந்து வேண்டணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பான விஷயங்களை சொல்லி நீங்கள் உங்களுக்கு நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை வந்து சொல்லி நீங்கள் சனி பகவான்கிட்ட மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்கள், நீண்ட நாள் வந்து நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, அப்புறம் ஆடைகள் வந்து சரியாக இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சி அதிகப்படியான நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.